நான் ஜெயலலிதா எம்ஜி. இன்று சதாம் ஹுசேன், அமெரிக்கா அரசாங்கம், இவங்க 2 பேரை பற்றி கொஞ்சம் பேசலான் இருக்கேன். அமெரிக்கா அரசாங்கம் சதாம் ஹுசேன் விஷயத்தில் எப்படி நடந்துக்கிட்டாங்க? அவங்க அதிகாரத்தை கையில் எடுத்துக்கிட்டு, நான் சொன்னது தான் சட்டம், என்னை எவனுமே கேள்வி கேட்க முடியாது, எந்த நாடாக இருந்தாலும் எனக்கு பிடிக்காத நாடாக இருந்தால் அந்த நாட்டுக்குள்ளே பூந்து அந்த நாட்டு பிரசிடெண்டாக இருந்தாலும் சரி, பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, நான் அவங்கள அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு தண்டனையை கொடுப்பேன், கொலை பண்ணுவேன் அப்படின்னு அமெரிக்கா அரசாங்கம் நினச்சிக்கிட்டு இருந்திருக்குது. இது சதாம் ஹுசேன் விஷயத்தில் மட்டும் இல்லை, எந்த நாடாக இருந்தால் இப்படி தான் பண்ணுவானுங்க. சதாம் ஹுசேன் இவர் மேலே ஏன் அவ்வளோ ஆத்திரம்னா காரணம் என்ன? இவர் சதாம் ஹுசேன் எத்தனை வருஷம், 10 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், எண்ணெய் கொடுக்காம விட்டுட்டாரு. அமெரிக்கா நாட்டுக்கு எண்ணெயை கொடுக்கல, அவங்க நாட்டுக்கு எண்ணெய் போகல ஈராக்லேருந்து. ஆனால் ஈராக் நாட்டுக்கு பக்கத்தில் உள்ள அந்த முஸ்லீம் நாடுகளில் எண்ணெய் நிறையா உற்பத்தி ஆகுது. அந்த நாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு எண்ணெய் போயிருக்கு. ஆனால் சதாம் ஹுசேன் நாடு ஈராக்கில் இருந்து எண்ணெய் அமெரிக்காவுக்கு போகல. காரணம் என்ன? சதாம் ஹுசேன் எண்ணெயை கொடுக்க மாட்டேன் அமெரிக்காவுக்குன்னு சொல்லிட்டாரு. அதனால் ஈராக்லேருந்து எண்ணெய் போகல அமெரிக்காவுக்கு. அந்த ஆத்திரம் அமெரிக்கா அரசாங்கத்துக்கு பழி வாங்கிருச்சு. சதாம் ஹுசேனை கொன்று பிள்ளைங்களையும் கொண்டுட்டாங்க, பேரனையும் கொண்டுட்டாங்க. இதெல்லாம் எவ்வளோ அடாவடித்தனம், எவ்வளோ அநியாயம், எப்படி அநீதியாக தீர்ப்பு வழங்கியிருக்காங்க பார்த்தீங்களா? ரசாயன ஆயுதங்களை அவரும் ஒழிச்சு வச்சுருக்காராம், ஆபத்தான ஆயுதங்களை ஒழிச்சு வச்சுருக்காராம் நாட்டில். அதனால சதாம் ஹுசேனை கைது செஞ்சு அவரை தூக்கில் போட்டாங்க 2006. 3 வருஷம் கேஸ் நடந்திருக்கு. அந்த 3 வருஷம் காலத்தில் எந்த நாடாவது போய் அமெரிக்கா அரசாங்கத்தை தட்டி கேட்டுச்சா? அவர் ஜெயிலில் இருக்கிறப்ப அப்போ போய் கேட்டிருக்கணும்ல. எத்தனை நாடு இந்த உலகத்தில் இருக்குது? ரசாயன ஆயுதங்கள் இருக்குன்னு சொல்கிறையே, முதல்ல போய் அந்த ரசாயன ஆயுதங்கள் இருக்கா இல்லையா போ, உன்னோட சோல்ஜர்ஸை விட்டு போய் தேடி இருக்குதா இல்லையான்னு பாரு முதல்ல. அதுக்கு பிறகு மற்ற நடவடிக்கைகளை எடுக்கலாம் நம்ம அப்படின்னு மற்ற நாடுகளில் உள்ள ஆளுங்க சொல்லியிருக்கணும் அமெரிக்கா